எங்க ராதிகா வீட்டுக்கு போன கோபி கிட்டேயுமே எங்க ராதிகாவுமே கண்டிப்பா நீங்க கடைசி வரைக்கும் எங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கவே கிடையாது. ஏன்னா எப்பவுமே நீங்க உங்க குடும்பத்தை பத்தி மட்டும் தான் யோசிச்சிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த ஒரு முடிவை நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ராதிகா சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உடனே கோபியுமே என்ன மன்னிச்சிரு ராதிகா, இதுக்கு மேல இப்படி நடக்காது, தயவு செஞ்சு என் கூட வந்துரு. சரி விடு, நீ என் கூட கூட வர வேண்டாம், நான் வேணா என்னோட பெட்டி படுக்க எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு நான் இங்கேயே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ராதிகாவுமே நீங்க இதுக்கு மேல எங்கேயுமே வர தேவையில்ல, எங்களை யாரையுமே நீங்க பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரேடியா கட்டன் ரேட்டா பேசுறாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் கோபிக்கு ரொம்பவே பயமாயிடுது. என்ன ராதிகா சொல்லிட்டு இருக்க, நம்ம எல்லாமே விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணோம், நான் அப்ப எதுக்காக இங்க வரக்கூடாது, நான் ஏன் மையவை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ராதிகாவுமே ஒரே வார்த்தை தான், இங்க பாருங்க நான் சொல்றது உண்மை, நீங்க இனிமேல் எங்களை பார்க்க வரவே கூடாது, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி எங்க கோபியுமே அங்கிருந்து வெளியில துரத்தி விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கமலாவுமே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு நம்ம பொண்ணியா இப்படி முடிவெடுத்தா அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் கோபியுமே வேற வழியே இல்லாம இந்த பக்கம் ராதிகா தன்னை வேண்டான்னு சொன்ன விஷயத்தை ஏத்துக்க முடியாம அவருமே இந்த பக்கம் பார்ல போய் உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல செந்திலுக்குமே கால் பண்ணிடுறாரு. அப்ப செந்திலுமே இந்த பக்கம் கோபியை வந்து பார்த்துட்டு, என்னாச்சு கோபி, என்ன பிரச்சனை, நீ எதுக்காக இங்க வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க, சொல்லப்போனா உனக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு, இந்த மாதிரி டைம்ல நீ இப்படி சரக்கு அடிக்கிறது உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கோபியுமே அதை விட செந்தில், இந்த ராதிகா என்ன வேணான்ட்டா, என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்ட செந்திலுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, என்ன கோபி சொல்ற, ராதிகா உன்னை விட்டு பிரிஞ்சுட்டாளா, அவ எதுக்காக உன்னை விட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, தெரியல, அவ என்னமோ என்ன பார்க்க கூடாது, இனிமேல் என் பொண்ணை கூட நீங்க பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன ஒரேடியா ஒதுக்குறா, அது ஏன் பண்றான்னு தெரியல, நானும் அவகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனா அதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லாம ஆனா என்ன ஒதுக்குறதுல மட்டுமே அவ குறியா இருக்கா, இனிமேல் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நான் ராதிகாவையும் மையவும் போய் பார்க்க கூடாதுன்றா. சொல்ல போனா நான் அவங்க ரெண்டு பேரையும் ரொம்பவே நேசிச்சுட்டு இருந்தேன், ஆனா அவங்க இப்படி எனக்கு ஒரு துரோகத்தை பண்ணுவாங்க நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கோபி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க செந்திலுமே, எங்க பாரு கோபி, நீ நிறைய சரக்கு அடிச்சிட்டு இருக்க, முதல்ல எந்திரி, நான் உன்னை கொண்டு போய் பாக்கியோட வீட்டுல விட்டுட்டு வரேன், நீ இங்க இருந்தா உனக்கு பெரிய பிரச்சனையானு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து செந்திலுமே கோபியை கைத்தாங்களா கூட்டிட்டு இந்த பக்கம் பாக்கியோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப ரொம்பவே அன்டைம் ஆனதுக்கு அப்புறம் இனிமே கோபி வராம இருக்கிறத பார்த்துட்டு இங்க வீட்டுல இருக்கிற ஈஸ்வரி, இனியா, செலியன் இவங்க எல்லாருமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி கோபியை கூட்டிட்டு இந்த பக்கம் செந்திலுமே வீட்டுக்கு வராரு. அப்ப கோபியோட நிலைமையை பார்த்த உடனே இந்த பக்கம் ஈஸ்வரி ரொம்பவே பயந்து போயிட்டு, என்னாச்சு கோபி என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பதட்டத்தோட போய் கேட்கிறாங்க. அப்ப கரெக்டா செந்திலுமே, இந்த மாதிரி கோபி ராதிகா வீட்டுக்கு போயிருக்கான், அப்ப ராதிகா வந்து இனிமேல் என்னையும் என் பொண்ணையும் நீங்க பார்க்க வராதிங்க, இனிமேல் நம்ம ஒன்னா வாழ முடியாதுன்னு சொல்லி கோபி கிட்ட சொல்லி அமைச்சிட்டாங்களாமா. அதனால ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அவன் போய் இந்த மாதிரி பாருக்கு போய் சரக்கு அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி எங்க கோபியோட மனநிலைமையை பத்தி வீட்டுல எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டோடனே இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு இங்க ராதிகா மேல ரொம்பவே கோபம் வந்துருது. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், சொல்ல போனா என் பையனை வேண்டான்னு சொல்லி உதறிட்டு போயிட்டா, என் பையனோட அருமை என்னன்னு அவளுக்கு புரிய வர்றப்ப அவ தேடி வருவா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபியை கைத்தாங்களா கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட ரூம்லயுமே தூங்க வைக்கிறாங்க. அப்ப கரெக்டா ஈஸ்வரி கிட்டையும் பக்கத்துல இருக்க செலியன் கிட்டையும் கோபி வளர ஆரம்பிக்கிறாரு. அம்மா, நான் ராதிகாவையும் மையவையும் பார்க்கணுமா, சொல்லப்போனா அவங்க கூட தான் நான் இருக்கணும், நான் இங்க மையுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன்னு சொல்லி நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராமிஸை நான் காப்பாற்றணுமா, ஆனா ராதிகா என் மேல என்ன கோபத்துல இருக்கான்னு தெரியல, என்னை இனிமேல் வரக்கூடாது, எங்க வாழ்க்கைக்குள்ளே நீங்க வரக்கூடாதுன்ற மாதிரி என்னை ஒதுக்கிட்டா, ஆனா என்னால ராதிகா விட்டு இருக்க முடியாதுமா, கண்டிப்பா நான் ராதிகா கூட போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி எங்க கோபியும் பயங்கரமா வந்து போதையில உளறிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு எங்க ராதிகா பண்ண விஷயத்தை நினைச்சு ரொம்பவே கோபம் வந்துட்டு இருக்கு. மறுபடியுமே என் பையனோட மனசை கஷ்டப்படுத்திட்டா, என் பையனுக்கு மட்டும் ஏதோ ஆச்சு, அந்த ராதிகாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தன்னோட மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே கீழே வந்து ரொம்பவே டென்ஷனோட இந்த பக்கம் ராதிகாவை ஹாலில் நின்று திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனா அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும், என் பையன் வேண்டான்னு சொல்லி அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி அள வச்சுட்டாலே, சொல்லப்போனா என் பையன் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு குடிச்சதே கிடையாது, அவங்களோட அப்பா இறந்தப்பதான் இப்படி பண்ணிட்டு இருந்தான், ஆனா இப்போ இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராதிகாவை மானாவரியா திட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க பாக்கியாவுமே உடனே இந்த பக்கம் ஈஸ்வரிட்டு வந்து, இங்க பாருங்க, நீங்க என்னமோ ரொம்பவே யோக்கியமா இருக்கிற மாதிரி பேசாதீங்க, உங்க பையனோட இந்த நிலைமைக்கு முக்கியமான காரணமே நீங்க தான் ராதிகாவையும் மையவையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுல ரொம்பவே மும்மரமா இருந்தீங்க, நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, அந்த விஷயம் என்ன எதுன்னு எனக்கு தெரியல, அந்த ஒரு விஷயத்தினாலதான் ராதிகாவும் மையவும் இந்த பக்கம் கோபியை இந்த வீட்டிலே விட்டுட்டு போயிருக்காங்க, ஏன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் அவங்க கோபியை கூட்டிட்டு போகணும்னு தான் முடிவு பண்ணியிருந்தாங்க, ஆனா நீங்க தான் ஏதோ ஒன்று பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா முக்கியமான விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா இந்த பக்கம் அந்த விஷயத்த ஈஸ்வரி கிட்ட கேட்காம, அந்த விஷயம் மட்டும் எனக்கு ஒரு நாள் தெரிய வரும், அன்னைக்கு தெரிய வர அன்னைக்கு நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்லிட்டு அவங்களுமே அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருந்த ஈஸ்வரியோட மனசுல, இதுக்கு மேல இங்க ராதிகா மையுன்னு சொல்லிட்டு யாருமே நம்ம பையனை பார்க்க விடக்கூடாது, நம்ம பையனை எப்படியாவது இதே வீட்டுல வச்சு பாக்கியா கூட சேர்த்து வைக்கிறதா நம்மளோட எண்ணம், ஏன்னா நம்ம பையனுக்கேத்த ஒரே மருமகனா அது பாக்கியா மட்டும்தான், முதல்ல நம்ம பாக்கியாவை தப்பா புரிஞ்சுட்டு இருந்தோம், ஆனா இப்போ பாக்கியா இருந்தா மட்டும்தான் கோபியோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரியுமே தான் மனசுல எப்பவும் போல ரொம்பவே கேவலமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் காலையில எல்லாரும் எந்திரிச்சு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கோபியுமே நைட்டு ஃபுல்லா சரக்கு அடிச்சதுனால பயங்கரமா ஆங்க வரல, அவருமே எந்திரிச்சு வராரு, வந்து இந்த பக்கம் ஹாலில் உட்கார்றாரு. அப்ப கரெக்டா கோபி வந்த உடனே இந்த பக்கம் கோபியை ரொம்ப
ரொம்பவே அனுசரிக்கிற மாதிரி இங்க ஈஸ்வரியுமே டேரக்டா ஒரு காஃபி போட்டு வந்து அப்பா காஃபி குடி அப்படின்ற மாதிரி கோபி கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப கோபியுமே இல்லம்மா நான் காஃபி குடிச்சுக்கிறேன், பட் இருந்தாலும் நேற்று நைட்டு நான் ரொம்பவே தப்பா பேசிட்டேன்னு நினைக்கிறேன், நான் என்ன பேசுனேன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நைட்டு நடந்த விஷயத்தை பத்தி புலம்ப பாக்குறாரு. ஆனா ஈஸ்வரியுமே கவலைப்படாதப்பா, நீ என்ன பேசுனுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா ராதிகா உன்னை உதறி தள்ளிட்டு போயிட்டா, வேணானா விட்டுரு, உன் மனசுக்கு ராதிகாவை பிடிக்கலங்கிறத நீ நைட்டு ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருந்த, நீ வந்து இதுக்கு மேல பாக்கியா கூட வாழ்றதுக்குண்டான வழியை பார்ப்போம், நீ இனிமேல் நம்ம கூட இதே வீட்டில் தான் இருக்கணும், ராதிகா உன்னை வேணான்னு சொல்லிட்டு போனல, இனிமேல் அவள் வீட்டுக்கு நீ போகவே கூடாதுன்ற மாதிரி இங்க கோபிட்டு சொல்றாங்க. அதே நேரத்தில் காஃபி குடிச்ச கோபியுமே எனக்கு லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குமா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கிருந்து டேரக்டா தன்னோட ரூமுக்கு போறாரு. அதே நேரம் அவர் அங்க ரூமுக்கு போய் கொஞ்ச நேரத்திலே இந்த பக்கம் வந்து கோபியை பாக்குறதுக்காக இங்க மயுமா வீட்டுக்கு வராங்க. சொல்லப்போனா அவங்களுமே தான் அம்மா அவமானப்படுத்தி அமிச்ச உடனே கோபியை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. மயுக்குமே இந்த பக்கம் வந்து கோபி மேல உண்மையான அன்பு இருந்திருக்கும். ஆனா அம்மாவோட கட்டளைக்காக தான் இந்த பக்கம் வேற வழி இல்லாம அந்த விஷயத்த தான் மனசுக்குள்ளே வச்சு புதைச்சுக்கிட்டு இங்க கோபி கிட்ட பேசாம இருந்திருப்பாங்க. அவங்களுமே அப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே கோபி பார்த்துட்டு போயிலான்னு வந்திருப்பாங்க. அவங்க கரெக்டா இங்க கோபியோட வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகும் போது கரெக்டா இதை பார்த்துட்டு இருக்கிற ஈஸ்வரியுமே இங்க மயு கிட்ட நீ முதல்ல நில்லு, இந்த வீட்டுக்குள்ள நீ உனக்கு வர்றதுக்கு இனிமேல் அனுமதியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே மயுவுமே பயந்து போய் வெளியில நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற பாக்கியவுமே என்னத்த இது, ஒரு சின்ன பிள்ளைட்ட இப்படியே நடந்துக்குவீங்க, அவ என்ன பார்க்க கூட வந்திருப்பா, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, அவ வீட்டுக்குள்ள வருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மயுவை வீட்டுக்குள்ள வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ஈஸ்வரியுமே அவ வரவே கூடாது, இவளும் சரி அம்மாவும் சரி இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா என் பையனோட மனநல கெட்டு போயிடும், அவன் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை மறுபடியுமே இந்த மயுவை வீட்டுக்குள்ள விடாம தடுக்கிறாங்க. அப்ப பாக்கியா இங்க ஈஸ்வரிட்ட போயிட்டு இங்க பாருங்க, இது என் வீடு, என் வீட்டுக்குள்ள யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணோம், நீங்க முடிவு பண்றதுக்கு நான் உரிமை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க எதை பத்தியுமே யோசிக்காம மயுவோட கையை பிடிச்சி டைரக்டா கூப்பிட்டுட்டு கிச்சனுக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாம என்னாச்சு மயு, எதுக்காக அழுற, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அது ஒண்ணு இல்ல ஆண்டி, நான் இது வரைக்கும் எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட மறைச்சது இல்ல, ஆனா ஒரு விஷயத்த நான் மறைச்சிட்டேன், நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், பட் இருந்தாலும் அம்மாவோட முடிவுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்ததுனால என்னால அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை தெளிவா கணிச்ச ஈஸ்வரியுமே கண்டிப்பா நம்ம சம்பந்தப்பட்ட விஷயம் தான், இதை பத்தி சொன்னான்னா பாக்கியா இன்னுமே நம்ம மேல கோவப்படுவான்னு சொல்லிட்டு இங்க பாரு என்னை பத்தி போட்டு கொடுக்க வந்திருக்கியா, பாக்கியாட்ட எவ்வளவு போட்டு கொடுக்குறேன்னு கொடு, நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஈஸ்வரி மறுபடியும் வந்து மயு கிட்ட சண்டைக்கு போறாங்க. ஆனா மயுவுமே இங்க ரொம்பவே கோபத்தோட ஈஸ்வரியை பார்த்து எங்க அப்பாவும் அம்மாவும் பிரியறதுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான், நீங்க பண்ண சூழ்ச்சியினாலதான் இன்னைக்கு எங்க அம்மா எங்க அப்பாவே வேண்டான்னு சொல்லிட்டு என்னையும் எங்க அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்ட உடனே பாக்கியாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன மயு சொல்லிக்கிட்டு இருக்க, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்பதான் மயுவுமே எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இங்க ராதிகாட்ட வந்து ஈஸ்வரி பேசியிருப்பாங்க, என் பையனை விட்டு தயவு செஞ்சு போயிடு, என் பையன் கூட இருக்காத, அது மட்டும் இல்லாம நீ ஒண்ணு உண்மையாலுமே வந்து என் பையனோட மனைவி கிடையாது, உனக்கு தான் இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி ஒரு ஹஸ்பண்ட்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் ஏதோ உன்னை விட்டு விலைக்கு போயிட்டான்னா அது எல்லாம் சரியா போயிடுமா, அவன் என்னைக்கு இருந்தாலும் உன்னை தேடியும் உன் பொண்ணு தேடியும் கண்டிப்பா வருவான், ஏன்னா இந்த மயுன்றது கோபியோட பொண்ணு கிடையாது, அந்த குடிகாரனோட பொண்ணு, அதனால ஒழுங்கா என் கோபியை விட்டு பிரிஞ்சு போயிருங்க, இன்னொரு டைம் என் கோபியை இந்த வீட்டை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அப்படி நீங்க என் கோபியை கூட்டிட்டு போனாலுமே உங்களை நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன், அதை விட முக்கியமா உன் பொண்ணை நிம்மதியா வாழ விட மாட்டேன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் மிரட்டிட்டாங்க. அதனாலதான் அம்மாவுமே ரொம்பவே மன நொந்து போயிட்டு வேற வழியே இல்லாம இந்த பக்கம் அப்பாவை இதே வீட்டுல விட்டுட்டு இதுக்கு மேல அவங்க லைஃபுக்கு அப்பா தேவையில்ல, நம்ம மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு சொல்லி என்னையும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்ட்டு மயு சொல்றாங்க. இந்த மாதிரி மயுவோட பேச்சை கேட்ட பாக்கியாக்கு ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. உடனே ஈஸ்வரியை பார்த்து உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா, ஒரு சின்ன குழந்தைகிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும்னு தெரியாம இந்த மாதிரி ராதிகாவோட மனசையும் மயோட மனசையும் இப்படி கஷ்டப்படுத்தி வச்சிருக்கீங்க, உங்களை விட கேடு கிட்டவங்க வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லி இவங்க ஈஸ்வரியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த விஷயம் எல்லாத்தையுமே இங்க கோபியுமே கேட்டுறாரு. கேட்டது மட்டும் இல்லாம ரொம்பவுமே கோபத்தோட இந்த பக்கம் ஈஸ்வரி கிட்ட வந்து ஏமா நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக ராதிகாவை கன்வின்ஸ் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நீங்க ராதிகாவை என் லைஃபை விட்டு பிரிக்கிறதுக்காக எப்படிப்பட்ட கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்கீங்க, ராதிகா என்னோட மனைவி இல்ல, மயு என்னோட பொண்ணு இல்லைன்னு சொல்லி அவங்க கிட்டே சொல்லி அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கீங்கம்மா, நான் அவங்கள உண்மையிலுமே நல்ல இடத்துல வச்சு பார்த்துட்டு இருந்தேன், ஆனா இந்த மாதிரியான ஒரு கேவலமான விஷயத்தை நீங்க செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரியுமே இங்க பாரு கோபி, நான் இதெல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் செஞ்சேன், உன் வாழ்க்கைக்காக தான் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி இங்க மறுபடியுமே வந்து ஈஸ்வரி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற கோபியுமே இதுக்கு மேல உங்களை நான் மன்னிக்க மாட்டேமா, நான் என்னைக்குமே இனிமேல் உங்க கூட நான் இருக்க மாட்டேன், கண்டிப்பா ராதிகா மயு என்ன சேர்த்துக்கலனாலும் சரி நான் தனியா கூட இருந்துக்கிறேன், ஆனா நீங்க இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், ஏன்னா நீங்க ரொம்பவே கேவலமான விஷயத்த பண்ணிட்டீங்க, நீங்க பண்ண விஷயத்துல நான் ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபியுமே வேற எதை பத்தியுமே யோசிக்காம தன்னோட பேக் பெட்டி படுக்க எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இந்த பக்கம் மயுவையும் கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வராங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே இங்க பாருப்பா, அம்மா விட்டுட்டு போயிடாத, அம்மாக்காக கடைசி காலத்துல நீ தான் இருக்கணும் அப்படின்னு
சொல்லி சொல்றாங்க. ஆனா கோபியுமே எங்க அம்மாக்காக நான் இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது, ஏன்னா நீங்க என்னோட அம்மாவா நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே மையுவை கூட்டிட்டு அங்க இருந்து வீட்டை விட்டு வெளியில போறாரு. உண்மையை சொல்ல போனா அவர் ராதிகா வீட்டுக்கு போக முடியாது, பட் இருந்தாலும் இங்க பாக்கியோட வீட்டுல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு.